மகளே என் மருமகளே என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அபிராமி சின்ன தம்பி கிட்ட ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட இருக்கவங்க எல்லாருமே சின்ன தம்பி மேலே சந்தேகப்பட்டு சின்ன தம்பியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால சின்ன தம்பி தான் அந்த மாதிரி விஷம் கலந்துருப்பாங்க சாப்பாட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அபிராமியும் கோவப்படுறாங்க. ஆனால் எனக்கு அந்த உண்மை தெரியும், நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களெல்லாம் வெளியில் போக சொல்லிவிட்டு அபிராமி கிட்ட எல்லா உண்மையும் சின்ன தம்பி சொல்லிடுறாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மாவை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு காயத்ரி, அதாவது சிவகாமியோட பொண்ணு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு அபிராமிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ நேராக அபிராமி வந்து சிவகாமியோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ சிவகாமியோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே தள்ளி நில்லை அப்படி இப்படிங்கிற அந்த விஷயம்லாம் சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அந்த பக்கத்து காயத்ரி அவங்க பொண்ணு இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அபிராமி சிவகாமிகிட்ட பேசுகிறாங்க. சிவகாமிக்கு தெரிஞ்சு போச்சு, மொத்தத்தில் அபிராமிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு துப்பாக்கி எடுத்துலாம் காட்டுறாங்க. கடைசியில் அந்த உண்மையை நான் இப்போ நிரூபிப்பேன், ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பொண்ணு இதனால் பாதிக்கப்படுவாங்கன்னா அவனை நான் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து சொல்லிட்டு போகிறாங்க. சிவகாமியோட ஹஸ்பண்டும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ காரணமாக இருக்க மாதிரி தான் எனக்கும் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அபிராமி வெளியில் வந்து காரில் ஏறும்போது மாடியில் பால்கனியிலேருந்து காயத்ரி, அதாவது சிவகாமியோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ அபிராமி வந்து சரி பரவாயில்ல நல்லபடியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம்னா சிவகாமி வந்து மறுபடியும் அந்த இதில் நினச்சிக்கிட்டு வெறியோட அந்த வெஞ்சத்தோடு இருக்காங்க, எப்படி உண்மை தெரியும் அப்படின்னு. இப்போ சின்ன தம்பியை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டலேருந்து சக்கரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து ரொம்பவுமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிராமியாக இருக்கட்டும், பரஞ்சோதியாக இருக்கட்டும், சின்ன தம்பிக்கு ரொம்பவுமே நன்றி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப எமோஷனல் ஆனதுக்கப்புறம் சின்ன தம்பி இருந்துக்கிட்டு முத்தையா சின்னையா இருந்தாருன்னா அவருக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் நன்றி சொல்லுவீங்களா, நான் அவங்க பையன் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி சமாதானமாக பேசிட்டு மாடியில் போய் ரெஸ்ட் எடு, உனக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமி பரஞ்சோதி எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே துளசியும் இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் சின்ன தம்பிகிட்ட வந்து அந்த வைத்தறிஞ்ச குரூப் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து நீ என்ன முழு சொத்தையும் வந்து அப்படியே எப்படியாவது வாங்கிடலாங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கியா, அப்படி இப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி நீ இங்கே வேலைக்காரன் தான், அதை நீ வந்து மறந்துடாத அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ சின்ன தம்பி மனசுக்குள்ளார இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார நினச்சிட்டு நான் வேலைக்காரன் தான், நான் அதை மறக்கவே இல்லை, நான் அதே மாதிரியே நடந்துக்கிறேன், நீங்கள் சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன தம்பி பேசுகிறாரு. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் செம்ம சூப்பரான ஒரு ப்ரோமோ ஒன்று காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.